வணக்கம். இன்றைய தினம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், அதோட பஞ்சமி திதி. அதாவது பஞ்சமி நாயகி வாராகியினுடைய ஒரு அற்புதமான நன்னாள் தேய்பிரை பஞ்சமி திதி. எல்லா வரங்களையும் வாரி வழங்கக்கூடிய அம்பிகையை தரிசனம் பண்ணுறதுக்கு இதோட ஒரு சிறந்த நாள் இருக்க முடியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அம்பிகை தரிசனம் பண்ணுறதே ஒரு சிறப்பு. அதிலும் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அதோட இந்த நட்சத்திரமும் ரொம்ப டாப்பான நட்சத்திரம். அதாவது பெருமாளுடைய உகந்த நட்சத்திரமான சிரவண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லா பெருமாள் கோயில்லையும் அவருக்கு சர்வ திரவியங்களால் திருமஞ்சனம் நடக்கும். அந்த திருமஞ்சனத்தை பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு வசத்தியான ஒரு நட்சத்திரத்தில் இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமி இருக்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த வெள்ளிக்கிழமையில் மாலை வேளையில் எல்லா வாராகி அம்மன் ஆலயங்கள்லேயும், அதே போல் வாராகி அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய கோவில்கள்லேயும் இன்று மாலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ளாக 13 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தை கண்குளிர கண்டு கழித்து அதன் பிறகு அம்பாளுக்கு நடைபெறுகின்ற அந்த அஷ்டோத்தரத்தை காதார கேட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை அம்பிகைகிட்ட சொல்லி உங்களால் என்ன முடியுமோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விதமான தீபம் ஏற்றி வழிபடலாம். ஒன்று நெய் தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா அந்த பூசணிக்காய் விளக்கு போடலாம், இல்லை எலுமிச்சை விளக்கு போடலாம், இல்லை தேங்காய் விளக்கு போடலாம். இப்படியாக என்ன விளக்கு நீங்கள் போடணும்னு வேண்டிக்கிறீங்களோ அந்த விளக்கை ஏற்றி அதை விட அம்பிகைக்கு பிடித்தமான சிகப்பரளி புஷ்பம், விரலி மஞ்சள் மாலை, மாதுளம் பழத்தை நைவேத்தியமாக பண்ணுங்கள். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் பஞ்சமியில் அம்பிகை தரிசனம் பண்ணால் நினைத்த காரியம் நடக்கும். இதுபோல் தொடர்ந்து ஒரு 3 மாதம் பண்ணி பாருங்களேன். நீங்களுடைய என்ன நினைக்கிறீங்களோ அது 4வது மாதம் சக்ஸஸ் ஆகிடும். அதாவது தொடர்ந்து 3 தேய்பிரை பஞ்சமியில் இந்த வழிபாட்டை பண்ணி 4வது வாரமாக வளர்பிறல பஞ்சமியில் போய் தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரத்தை உடனே கையில் கொடுத்துருவாங்க அந்த அம்பிகை. இன்றைய தினம் அற்புதமான நாள், தவற விடாதீங்க. நன்றி.